தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ் மாநில துணைத் தலைவர் திரு முகமது கவுஸ் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக தமிழகத்தில் சிறுபான்மையினரின் நிலை, இந்தியா முழுமைக்குமான சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இந்த அரசுகள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தது, எவை செயல்படுத்தப்பட்டது, எவையெல்லாம் செயல்படுத்தப்படவில்லை, நீண்ட நெடுங்காலமாக இஸ்லாமியர்கள் வைத்து வருகின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டனவா, தமிழகத்தின் சமகால அரசியலில் இஸ்லாமியர்களின் பங்கு என்னவாக இருக்கிறது, அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்வி கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. இது குறித்து நாம் முகமது கவுஸிடம் நிறைய விஷயம் பேசலாம். தொடர் வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இஸ்லாமிய சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையரோட வாக்குகள் என்பது மிக மிக முக்கியம். ஒரு ஆட்சியை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய நமக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதா, உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதா, அது சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவது என்பதுதான் யதார்த்தமான நிலை. நிறைய கட்சிகள் இருக்குது, டசன் கணக்கில் கட்சிகள் இருக்குது, அமைப்பு இயக்கங்கள்லாம் இருக்குது, சிறுபான்மையினருக்காக பாடுபடுவதாக சொல்லுகின்ற கட்சிகள். இருப்பினும் அதன் இலக்கை அடைந்து விட்டதா அப்படின்னா இல்லை என்பதை நம்ம களத்தில் பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் திரு கவுஸ்? பல கேள்விகளை ஒரே கேள்வியில் கொண்டு வந்து சுருக்கியிருக்கீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன விஷயத்தில் முஸ்லீம் கட்சிகள் டசன் கணக்கில் இருக்குது அப்படின்னீங்க. அதை நான் மறுக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முஸ்லீம்களுடைய வாக்கு சதவீதம் என்பது தமிழ்நாட்டில் 7%. தேர்தல் அரசியலில் நேரடியாக போட்டியிடக்கூடிய கட்சிகள் என்பது 3-4 தான். சமுதாய அமைப்புகளை கூடாது என்பது நீங்கள் யாருக்குமே உரிமை இல்லை. இந்த கல்விக்காக பல அமைப்புகள் செயல்படுது, மார்க்கத்துக்காக இங்கே பல அமைப்புகள் செயல்படுது, முஸ்லீம் சமூகத்தை பொருளாதார ரீதியாக மேலே கொண்டு வருது பல அமைப்பு. இது தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இது பரவலாக இங்கே என்ஜிஓக்கள்ன்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு களத்தில் வேலை செய்கிறாங்க. அப்படி முஸ்லீம்களும் வேலை செய்கிறாங்க. இப்போ நேரடி தேர்தல் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அதிகபட்சம் விரல் விட்டு நம்ம சொல்லலாம் மனிதநேய மக்கள் கட்சி. இப்போ 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கட்சி தான் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கு. முஸ்லீம் லீக் தேர்தல், அதான் முஸ்லீம் லீக் தேர்தலில் போட்டிட்டு தமிழ்நாடு கட்சி எஸ்டிபிஐ இல்லை, அதான் சொல்ல தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் போட்டிட்டு இனி எம்எல்ஏக்கள் இல்லை, அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிடுச்சு. மனிதநேய மக்கள் கட்சி இல்லை, ஆனால் போட்டிட்டு இல்லை, இப்போதான் அதான் சொல்ல விரல் விட்டு என்ன 7% இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு 4 கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது தவறு இல்லைன்னு சொல்லல வரேன். அது தேவையும் கூட. ஏன்னா நீங்க ஒரு சமூகம் அரசியல் படுத்தப்படுவதற்கு அரசியல் கட்சிகளோட பங்களிப்பு ரொம்ப தேவை. அந்த அடிப்படையில் முஸ்லீம் சமூகம் நீங்க சொன்ன மாதிரி கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் அவர்களோட அரசியல் பிரதிநிதித்துவத்திலும் மிகப்பெரிய அளவு பின்தங்கி இருக்கும் பொழுது அதை இன்னும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னும் பல கட்சிகள் வந்தாலும் தவறு இல்லை, வரணும்ன்றதான் நம்மளுடைய நோக்கம். ரெண்டாவது, முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த கட்சிகள் வழங்குதான்னு சொன்னீங்கன்னா அது இல்லைன்றது தான் வெளிப்படையான உண்மை. அதில் மறுப்பதற்கெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையோட பட்டியல் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு அமைச்சர் தான் நீங்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கிறார். ஆனால் சில சிறிய சாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள்லாம் ஒரு முஸ்லீம் அமைச்சரிடமிருந்து வாங்கி முஸ்லீம் தந்தார்கள். அதாவது அது இன்னும் நீங்கள் விவரமாக பேசணும்னு சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் எம்எல்ஏவா ஜெயிச்சு அவர் அமைச்சர் ஆகணும்னா ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சர்வசாதாரணமாக அமைச்சர் ஆகிடலையே. இந்த பக்கம் டிஆர்பி ராஜா அமைச்சர் ஆக வேண்டிய சூழல் இருக்குது, உதயநிதியும் அமைச்சர் ஆகணும். அப்போ நாசரை ராஜினாமா செய்ய வைத்ததுனால தான் அங்கே ஒரு இடம் காலி ஆகிட்டு நீங்கள் டிஆர்பி ராஜாவையும் உதயநிதி ஸ்டாலினையும் நீங்கள் அமைச்சர் ஆக்குறீங்க. அப்போ ஒரு அமைச்சர் புடுங்கிட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, உங்க பையனை நீங்க அமைச்சர் ஆக்கணும்னா கூட தகுதி நீக்கம் ஒரு முஸ்லீமை நீங்க இறக்கிறீங்க. அந்த அளவில் தான் நீங்க தமிழ்நாட்டோட அமைச்சரவை இருக்கு. இந்திய அளவில் பார்த்தீங்க சொன்னா துரதிருஷ்டவசமாக இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த 75 ஆண்டுகளாக இன்னும் அது நெருக்கடினா தகவலை சொல்ற உறுதி பேசும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அந்த பிரதிநிதித்துவம் அவர் மூலமாக பறிக்கப்பட்டது கூட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்லை, அது அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் அந்த பாகுபாடெல்லாம் இங்கே இல்லை.
ஆனால் அதை பார்க்கல. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மியாக தான். இங்கே 7% இருக்கிறோன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 20 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் 2 பேர் இருக்காங்க, மனித மக்கள் கட்சியில் 2 பேர் இருக்காங்க, காங்கிரஸில் ஒருத்தர், விசிகாவில் ஒருத்தர், 6 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 6 பேரில் வந்து குறைந்தபட்சம் 20 பேர் 20 பேர் இருந்திருக்கணும் சதவீதத்தின் அடிப்படையில். நீங்க 234 வந்து 7ஆல் வகுத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் இதில் ஒன்றுமே இல்லை. ஆஸ் பர் வந்து நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன்ஷிப் சொல்கிறேன், பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில் சட்டம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் தேர்தல் நடந்துன்னு சொன்னால் இனி 22 பேர், குறைஞ்சபட்சம் 22 பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முஸ்லீம்கள் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து 6 பேர் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் கூட முஸ்லீம் சமூகத்திற்காக பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அந்த மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து வெற்றி பெற்ற 2 பேரை தவிர வேறு யாரும் முஸ்லீம்களுக்கான பிரதித்துவம்லாம் இங்கே சொல்ல முடியாது. அந்த அளவெல்லாம் தமிழ்நாட்டுடைய முஸ்லீம்களுக்கான அந்த அரசியல் பிரதித்துவம் இருக்குது. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. சுதந்திர இந்தியாவில் இந்த 75 ஆண்டுகளில் ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் கூட இல்லாத ஒரு அமைச்சரவை வந்து இந்த 2024 அமைச்சரவை தான் இருக்குது. அப்போ அமைச்சரவை இருந்தார் இல்லையா? போன அமைச்சர் இவர் முக்தார் அப்பாஸ் நக்வின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இந்த அமைச்சர்கள் அதுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியாவை வந்து தமிழ்நாடு பிரதிபலிக்கிறதுக்கு நகர்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு அச்சம் தான் வருது. இந்திய அரசியலை தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் வந்து கொண்டு வரதுக்கு பார்க்குது, முஸ்லீம்களுக்கான பிரதித்துவம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க பார்க்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து வந்து இருந்துட்டார். ஆனால் ட்ராக் ரெக்கார்ட் தமிழ்நாட்டில் அப்படி தானே நிறைய எம்எல்ஏக்கள் இருந்தார்களா? ஆமாம், அதாவது உங்களுக்கு வந்து காகிதமில்லத்தின டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 22, 23 எம்எல்ஏக்கெல்லாம் இருந்திருக்காங்க. அது படிப்படியாக வந்து அப்படியே வந்து திட்டமிட்டு குறைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர் நிகழ்வு தான். இது ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் எப்பொழுதுமே வந்து நம்மளால வந்து கடைசியாக அதிக இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போது இருந்தார்கள்? கடைசியாக வந்து சமத் சாப் டைம்ல வந்து இருந்திருக்காங்க, 11 பேர் இருந்திருக்காங்க. எந்த ஆண்டு இருக்கும்? ஆண்டு எனக்கு சரியாக நினைவு இல்லை. 11 பேர் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அது அப்படியே குறையுது. கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகுலேருந்து அப்படியே குறையுது. அது மட்டும் இல்லை, கேபினட் மினிஸ்டர் சொல்லக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு வந்து அண்ணாவுடைய காலத்துக்கு பிறகு கலைஞர் முதல் ஆட்சியிலோட முடிஞ்சிருது. அதன் பிறகு வந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைச்சரவையில் கடைசி பட்டியலில் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அந்த முக்கியமான அந்த முதல் பட்டியல் அமைச்சரில் பெருசாக வந்து இருந்தது இல்லை. ஸோ மெயின் போர்ட்ஃபோலியோ சொல்கிறீங்க? ஆமாம், சிறுபான்மை இல்லாமல் ஒரு முக்கிய துறைகளே வகித்த துறைகளே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதித்துறை வந்து முஸ்லீம் அமைச்சர்கள் கையில் இருந்திருக்கு, பொதுப்பணித்துறை முஸ்லீம் அமைச்சர்கள் கையில் இருந்திருக்கு. இனி முஸ்லீம் அமைச்சர்களாண்ட நீங்கள் சிறுபான்மையினர் நலத்துறை மட்டும்தான். இப்போ உங்களாண்ட கொடுக்கக்கூடிய அதிகபட்ச துறை என்னன்னா சிறுபான்மை நலத்துறை. ஏன்னா அதை விட்டால் யாரும் தர முடியாது. நீங்கள் சிறுபான்மை நலத்துறையை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு சாதி ஹிந்துக்களாண்ட ஒப்படைக்க முடியாத சூழலில் கொடுக்குறாங்களே தவிர அதுவும் வந்து வேண்டா வெறுப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு இந்த முஸ்லீம் சமூகம் எந்த அளவில் கல்வி பொருளாதாரத்தில் வந்து மேலும் அவங்களோட பிரச்சனைகளை எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பேச முடியும்? ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த அமைச்சர்களுக்கு முஸ்லீமோட பிரச்சனை என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து செஞ்சி மஸ்தானுக்கையோ அல்லது நீங்கள் வந்து நாசரியோ போயிட்டு முஸ்லீம் சமூகத்துடைய இன்றைய பிரச்சனை என்னன்னு கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், கோவிலில் போயிட்டு அம்மையார் துர்கா ஸ்டாலினுக்கு பூஜை செய்ய வேண்டியதும் உதயநிதி ஸ்டாலின் நீண்ட ஆயுளோட வாழும் சொல்லி பூஜை செய்வது மட்டும்தான் இந்த 2 அமைச்சர்களுக்கும் தெரிந்த அதிகபட்ச விசுவாசமே தவிர இந்த சமூகத்துக்கு உங்களோட பங்களிப்பு என்ன, இந்த சமூகம் சந்திக்கும் இந்த சமூகத்தின் தெளிவின்மை காரணம் தானே? இல்லை, அது எப்படி நீங்கள் இந்த சமூகத்தின் தெளிவின்மை அது வந்து இந்த கட்சிகள் உருவாக்கி இருக்கு. நீங்கள் இது துரதிருஷ்டமாக இது இந்தியாவுடைய பிரதிபலிப்பு தான். இது நீங்கள் வந்து அபுல் கலாம் ஆசாத் இந்தியா சுதந்திரம் அடையுது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு முதல் தேர்தல், இந்தியாவிற்கான முதல் தேர்தல் நடக்குது நேருவின் தலைமையில். அப்போ நேரு வந்து அபுல் கலாம் ஆசாதான சொல்கிறார். அபுல் கலாம் ஆசாத் யார்? இந்த நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சர். அவராண்டா சொல்கிறார், நீங்கள் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் போய் நின்று ஜெயிச்சிடுங்க, ஏன்னா இந்த முதல் அமைச்சர்கள் நீங்கள் வந்து அமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு. இவர் வந்து அதை ஏற்கலை. ஏன்னா இவரோட இதுனா நான் இந்தியாவிற்கான தலைவர் அப்படின்றார். என்னை நீங்கள் கொண்டு போய் முஸ்லீம்களுக்கான தலைவரை சுருக்கிடாதீங்க, நான் இந்தியாவிற்கான தலைவர் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு இடத்துல போய் நிற்கிறார், தோல்வி அடைகிறார். முதல் அமைச்சரவையில் அபுல் கலாம் ஆசாத் அமைச்சர் இல்லை, எம்பி ஆகலை அவர். அதன் பிறகு 2வது முறையாக வந்து 2 ஆண்டுகளில் தேர்தல் நடக்கும்பொழுது தான் அவர் அலிகரில் போய் நின்று வெற்றி பெறுறார். அப்போ இதுதான் இந்தியாவுடைய இந்த சாதிய கட்டமைப்பு. அந்த சாதிய கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இன்னும் மூறி போயிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் காலத்தில் நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட முஸ்லீம் தனியாக நின்று போட்டி போட முடியாது. நீங்கள் நியூயார்க் எலெக்ஷனில் மேயர் எலெக்ஷனுக்கு
குஜராத்தை சார்ந்த ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் மேயராக முடியுது நியூயார்க்கில். அமெரிக்காவிற்கான ஒரு துணை ஜனாதிபதியாக அவங்களால வந்து இந்தியாவை சார்ந்த ஒருவர் அங்கே ஆக முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் உங்களால் ஒரு கவுன்சிலர் கூட இந்த நாட்டில் பிறந்து, இந்த நாட்டின் வாக்குரிமை பெற்று, இந்த நாட்டின் எல்லா சுக துக்கங்களையும் நான் பங்கெடுத்த ஒரு சமூகம் இனி ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியும்னு சொன்னால் இது சமூகத்தின் பிரச்சனை இல்லையே, இது முஸ்லீம்களோட பிரச்சனை இல்லை, இது பெரும்பான்மை அரசியல் சமூகத்தின் பிரச்சனை. இது அப்போ அரசியல் அப்படி தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த நாட்டை வழிநடத்திய தலைவர்கள் சாதி ரீதியாக, மத ரீதியாக இங்கே அரசியலை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. அதன் வெளிப்பாடு நாளாக நாளாக இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமூகம் இவ்வளோ கட்சி இருக்குன்னு சொல்கிற மாதிரி பிற சமூகத்தை நோக்கி நம்ம சொல்கிறது இல்லை. சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பார்க்குறோம். குறிப்பாக இது சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு திமுக ஒவ்வொரு மேடைகளிலும் பறைசாற்று இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் இங்கே மாறுவதே இல்லை அப்படின்னு தான் யதார்த்த நிலை. எப்படி இது புரிஞ்சுக்கலாம்? உண்மையிலேயே வந்து எது இவர்களை தடுக்கிறது? உண்மையிலே திமுக வந்து இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாவலர் இல்லை, இஸ்லாமிய சமூகம் தான் திமுகவின் பாதுகாவலர். அதை வந்து இந்த சமூகம் உணர வேண்டிய தேவை இருக்கு. இவர்களாட நீங்கள் இயல்பாகவே ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் தொடர்ந்து ஒரு இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவீங்கன்னா அவனுக்கு எந்த அடிப்படையில் இஸ்லாம் சமூகம் தான் திமுக இருக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க? நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் எடுங்க, ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய வெற்றி சதவீதம் என்பது 1.7% வாக்கு வித்தியாசம். திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான வாக்கு சதவீதம் 1.7% தான். முஸ்லிம்களுடைய 98% வாக்கு 21 சட்டமன்ற தேர்தலா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 21 சட்டமன்ற 6 விழுக்காடு அல்லவா? இல்லை 1.7% தான். அதில் 98% வாக்கு முஸ்லிம்களுடைய வாக்கு திமுகவுக்கு போயிருக்கு. அப்போ அந்த 7% முஸ்லிம்களுடைய வாக்கில் ஒரு 2% இல்லை 2.5% ஒரு யூட்டர்ன் போர்டு டைவர்ட் அடிச்சு அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிமான வேறுபாடு அப்துல் எனக்கு 2% வாக்குகள் இல்லை, 2% கம்மி. நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணி பாருங்க, 2% கம்மி தான். அப்போ முஸ்லீம்களோட வாக்கு இதில் ஒரு 2% யூட்டர்ன் போட்டுருந்துன்னு சொன்னால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்னைக்கு ஆட்சியில் அமைந்திருக்காது. அதே மாதிரி முஸ்லீம்களுடைய தொகுதிகள் இருக்கு பாருங்க. நீங்கள் திமுக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதல்ல நின்று வெற்றி பெற்ற தொகுதி திருவல்லிக்கேணி, கலைஞரோட தொகுதி திருவல்லிக்கேணி. இதெல்லாம் கூட விடுங்க, இவர்கள்லாம் அரசியல் ரீதியாக ஒரு வரலாறு இருக்குது, இவர்களோட தியாகங்கள் இருக்குது, இதை நம்ம வந்து இது குறைத்தெல்லாம் மதிப்பில்லை. உதயநிதி ஸ்டாலின் எந்த அடிப்படையில் தேர்தலை போட்டிட்டார்? உதயநிதி ஸ்டாலின் வந்து திருவல்லிக்கேணியில் போட்டியிடாமல் நீங்கள் போய் நங்கநல்லூரில் நிப்பாட்டி இருந்தால் ஜெயிச்சிருப்பார், அவர் மயிலாப்பூரில் நிப்பாட்டி இருந்தால் ஜெயிச்சிருப்பாரா? ஏன் எக்மூர் தொகுதியில் நிப்பாட்டி இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரா? கிடையாது. அப்போ திமுகவை தூக்கி பிடிப்பது யாருங்கன்னா முஸ்லிம்கள் தான். இது ஒரு சிறிய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சேப்பாகவில் உதயநிதிக்கு எதிராக நின்றவர் இஸ்லாமியர், யாருமே தெரியாத பாமக கசாலி, ஒரு பெரிய இவருக்கு எதிரான வேட்பாளரா அப்படின்னா அதிலே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நீங்கள் வந்து அப்போ கூட போக வேண்டாம். திமுகவுக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது. மனிதநேய மக்கள் கட்சி திமுகவிற்கு எதிராக அதிமுக கூட்டணியிலிருந்து போட்டிட்ட பொழுது அதே திருவல்லிக்கேணி நாடாளுமன்ற தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி தோல்வியடை செய்யப்பட்டது. நீங்கள் கசாலியை விட்டுடுங்க, கசாலி யாருன்னு தெரியாது, பாமகவில் இருக்கா, அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 25 ஆண்டுகளாக முஸ்லீம் சமூகத்தோடு ஒன்றிணைந்த ஒரு கட்சி, அவருடைய சுகதுக்கங்களை பங்கிடுற கட்சி, அவர்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி இருக்கும் கட்சியே திமுகவுக்கு எதிராக நின்னா தோல்வியடையக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குன்னு பொழுது, அப்போ திமுகவை தூக்கி பிடிப்பது யார்? இங்கே திமுகவை தூக்கி பிடித்து அவர்களை இன்னமும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பது யாருன்னா முஸ்லீம்கள் தான். அதனால தான் இந்த கட்சிகள் எல்லாருமே முஸ்லீம் வாக்குகளை மையப்படுத்தி தங்களோட அரசியல் நகர்த்தப்படுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடினா உடனே ஒரு முஸ்லீம் பிரச்சனை இங்கே வரும். நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்க்கலாம், விஜய் வந்தாருன்னா திடீர்னு ஒரு முஸ்லீம் பிரச்சனை முன்னாடி வரும். தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒரு நெருக்கடின்னு சொன்னால் உடனே டக்குன்னு ஒரு முஸ்லீம் பிரச்சனை முன்னாடி கொண்டு வரப்படும். அப்போ இங்கே முஸ்லீம் அரசியலும் முஸ்லீம் வாக்குகள் தான் திமுகவை கடந்த இந்த 65 ஆண்டுகளில் தூக்கி பிடித்து கொண்டிருப்பது முஸ்லீம் ஓட்டுகள் தான். அது முஸ்லீம் சமூகம் உணரலை. இந்த ஏனைய மாதிரி தான், ஏனைய வந்து பாகன் வந்து சின்ன ஒரு குச்சியை வச்சு மிரட்டிட்டு இருப்பான் பாருங்க, ஏன்னா ஏனைக்கு தான ஒரு பலம் தெரியாது. அந்த மாதிரி திமுக என்ன செஞ்சுருக்கணும், என்ன செய்யல, தொடர்ந்து நாங்கள் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, அதாவது முதல் விஷயம் வந்து திராவிட இயக்கமும் இஸ்லாமியர்களும் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், இறுதியாக 11 பேர் இருந்தாங்க, இப்போ 2ல் வந்து எடுத்துட்டாங்கன்றதே முக்கா கதை புரிந்து கொள்ள முடிகிறது.
இருப்பினும் குறைந்தபட்சம் நமக்கான உரிமைகள் அல்லது தேர்தல் வாக்குறுதிகள் இவையெல்லாம் செய்து தருவதாக சொன்ன விஷயங்களா இருக்கு இல்லையா சமகாலத்தில், அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அதாவது முஸ்லீம் சமூகம் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து தங்களுக்கான அரசியலை பேச மறந்துடுச்சு. அதில் வந்து நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். மனிதநேய மக்கள் கட்சி எனக்கு அரசியலை பேசலை, இது வரைக்கும் பேசலை. அவர் திமுகவிற்கான அரசியலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் அவர்கள் தேர்தலுக்கு எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணிக்காக தான் பேசுகிறாங்களே தவிர என்னுடைய அரசியல் இதுன்னு சொல்லி எஸ்டிபிஐ இது வரைக்கும் பேசலை. அதிமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு 2 அப்பா 3 அப்பான்னு சொல்லி அவர்களை தலையில் வைத்து கொண்டு ஆடுவது, எடப்பாடி பழனிசாமியை வந்து உலகத் தலைவரை போன்று வந்து திறந்த ஜீப்பில் வந்து ஊர்வலம் கொண்டு வரும், இதெல்லாம் எஸ்டிபி பண்ணுச்சு. அதற்கு முன்னாடி அவர்கள் திமுகவில் இருக்கும்போது ஸ்டாலினை வந்து வானலாவே புகழ்ந்தது. டிடி தினகரன் கூட இருக்கும்பொழுது அவரை வந்து சமாதானத்தின் தூதர்ன்ற அளவுக்கெல்லாம் வந்து அவர் பேசியது. சிறை சென்ற சசிகலாவை வந்து சின்னம்மா போன்ற புகழ் அஞ்சலியோடு பேசியது, இதெல்லாம் வந்து எஸ்டிபி போன்ற தவறுகள். அப்போ இந்த கட்சிகள் தொடர்ந்து தர்மம் அல்லவா? இல்லை, கூட்டணி தர்மம் என்பது எங்கே இருக்கும்? கூட்டணி தர்மம் என்பது இதெல்லாம் கூட்டணி தர்மம் இல்லையே. நீ கூட்டணி தர்மம்னா நீங்கள் நேர்மையாக அந்த தேர்தலில் போட்டிடுங்க, அந்த கட்சிகளோட பணம் வாங்காதீங்க, மக்களை நேர்மையோட சந்திங்க, மக்களோட பிரச்சனைகள் முன்வைங்க, நீங்கள் ஜெயிச்சா என்ன பண்ண போறீங்கன்னு பேசுங்க. இந்த கட்சிகள் எதுவுமே வந்து நேர்மையான கட்சிகள் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால தான் நான் துவங்கும்போது சொன்னேன், இவர் யாருமே எங்களுக்கு நண்பர்களும் இல்லை, இவர் யாருமே எங்களுக்கு பகைவரும் இல்லை, பிஜேபியை தவிர. தேர்தல் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கான அரசியல் பண்ணுவோம் அப்படின்றா தமிழ்நாட்டை இங்கே அதிகாரத்தில் சுவைத்த இந்த முஸ்லீம் லீக்கோ அல்லது மனிதநேய மக்கள் கட்சியோ போன்ற கட்சிகள் எப்போவுமே தங்களுக்கான அரசியல் பேசாததன் விளைவு முஸ்லீம் சமூகம் தங்களுக்கான அரசியல் என்ன என்பது தெரியாமல் இருக்கு. அப்போ இந்த சமூகத்தை இன்னும் நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கான தேவை என்ன? நீங்கள் இல்லை என்னெல்லாம் பேசியிருக்க வேண்டும், என்னெல்லாம் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தீர்கள்? இன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் சமூகம் கண்ணை மூடிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி தான் ஆதரவு அப்படின்னும் பொழுது இந்த சமூகத்திற்கு குறைஞ்சபட்ச ஒரு கோரிக்கைகள் கண்ணை மூடிட்டு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறதா கூட இல்லை, அது நம்பிக்கை இல்லை, அது வந்து ஒரு கட்டாயம், ஒரு நெருக்கடியில் கொண்டு போய் இந்த சமூகத்தை தள்ளிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அதிமுக பாஜக கூட்டணியின் போதனதன் விளைவு. வேற வழி இல்லை இந்த சமூகத்துக்கு. இங்க எங்களுக்கு மட்டும் இங்க இருக்க ஜனநாயகத்தை விரும்ப நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக தனித்து தானே போட்டுடுச்சு. நம்ப தயாரா இல்லைல்ல, அதை வெளிப்படுத்திறாருல எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை நம்பி நாங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரோம்னு சொன்னா நாங்க மூஞ்சில கறி பூசிட்டு தான் வெளியே சுத்தி இருக்கணும் இப்ப இல்லையா? இப்போ நீங்க தேர்தல் முடிந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ள நீங்க திரும்ப போய் அமித்ஷாவோட கூட்டணி அமைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை யார் நம்புவா? அப்போ ஒரு நெருக்கடியான சூழலுக்கு அதிமுக வந்து இந்த சமூகத்தை தள்ளிடுச்சு. அதை திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சமூகத்தினுடைய அந்த பலவீனத்தையும் இந்த சமூகத்தின் அச்ச உணர்வையும் பயன்படுத்தி திமுக அதை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சமூகத்தை அந்த அச்ச உணர்வுகளும் வெளியே கொண்டு வந்த தேவை இங்கே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களுக்கு இருக்கு. நம்ம அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு வந்து மோடி வந்துட்டாரு. இல்லை, நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் முகமது, என்ன பேசுவார்கள், என்ன செய்து தந்திருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க, என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். அதாவது முதல் விஷயம் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1%, 2% வாக்கு வைத்துக் கொண்டிருக்கிற சமூகங்கள் கூட பல கோரிக்கைகளை வைத்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டின் முஸ்லீம் சமூகத்திற்கு கடந்த 25 ஆண்டுகளாக எந்த கோரிக்கையும் இல்லை, எந்த கோரிக்கையும் கிடையாது. அது உண்மையா? ஆமா, ஏன்னா இடஒதுக்கீடு பேசுறீங்க, இல்ல அதுதான் சிறை கைதிகள் இந்த ஆயுள் சிறைவாசின்ற ஒற்றை கோரிக்கையை தவிர்த்து இந்திய முஸ்லீம் தமிழக முஸ்லீம்கள் வேற கோரிக்கையே கிடையாது. நீங்க இந்த அரசியல் கட்சி கல்வி பொருள் இடஒதுக்கீடு வேணும்னா 3% கொடுத்தாச்சு, 3% கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அது 7 கொடுக்கணும்ன்ற அந்த கோரிக்கை கூட இந்த தேர்தலில் பேசப்படலையே. பேசப்பட்டு தான் 4 ஆண்டுகள் நிறைவேற்றி இருக்கணும் இல்ல, அதெல்லாம் பேசப்படல. இல்லங்க, பேசப்படவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. அதுதான் இருக்கிற சார்ஜ் இல்ல. இல்ல, கோரிக்கைகள் இருக்கு, அதை விட நீங்க நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இங்க வந்து ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியல. இப்போ உங்க அலுவலகத்துல வெளியே போனீங்கன்னா இங்க ஒரு பள்ளிவாசல் இன்னைக்கு இடிப்பாங்களா நாளைக்கு இடிப்பாங்களான்னு தெரியல. கோயம்பேடு ஆம்னி பேருந்துக்கு பின்னாடி இருக்க ஒரு பேருந்து ஒரு பள்ளிவாசல் தமிழ்நாட்டில் அப்படிதான் நிலையா? 7 பள்ளிவாசல் அந்த மாதிரி இருக்கு. எங்க இருக்கு? பல்லாவரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இந்த பள்ளிவாசல் என்பது 1847 கட்டப்பட்ட பள்ளிவாசல். என்ன பிரச்சனை போங்க? அந்த 1848 இந்தியா என்பது இந்த வரைபடமே உருவாகாத ஒரு காலம். இந்தியா என்பதெல்லாம் அங்கே பல்லாவரம்ன்றது இல்லை, இது சென்னை மாகாணமாக இருந்தது தவிர இது பல்லாவரம் இது இந்தியான்றலாம் அந்த வரைபடம் இல்லாத சூழல் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. தொடர்ந்து அங்கே முஸ்லீம்கள் தொழுதுட்டு வராங்க.
இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு 64 அந்த பகுதி வந்து கண்டோன்மெண்ட் பகுதியாக ஒதுக்கப்படுது. இராணுவம் பயிற்சிக்கான ஒரு கண்டோன்மெண்ட் பகுதியாக ஒதுக்கப்படுது. அப்போவும் அங்கே மக்கள் தொழுதுட்டு இருக்கான். அதாவது பிரிட்டிஷ் காலத்தையும் மக்கள் தொழுதுட்டு இருக்கான். பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து சுதந்திர இந்தியா ஆன பிறகும் தொழுதுட்டு இருக்கான். திராவிட ஆட்சிக்கு பிறகு 2020 கொரோனா வந்தது பாருங்க. கொரோனாவை காரணம் பண்ணி எல்லா பள்ளிவாசலும் இங்கே மூடப்பட்டது, எல்லா கோவில்களும் எல்லா சர்ச்சுகளும் மூடப்பட்டது. அந்த 20க்கு பிறகு அந்த பள்ளிவாசலை திறக்க முடியாதுன்னு சொல்லி கண்டோன்மெண்ட் சொல்லுது. என்ன காரணம்? தேச பாதுகாப்பு. ஒற்றை வரி தான், அதுக்கு மேல நீங்க ஆர்குமெண்ட்டே கிடையாது. இது உண்மையாங்க. என்னால ஜட்ஜ்மெண்ட் என் வண்டியில இருக்கு, நான் என்ன கொண்டாந்து காட்டுறேன். 2020 தேச பாதுகாப்பு காரணம் காட்டி மூடினது பள்ளிவாசல். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் அந்த பள்ளிவாசல் திறக்கல. அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தொடர்ந்து கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தில் பேசிட்டே இருக்கு, பள்ளிவாசல் திறங்கன்ட்டு. கண்டோன்மெண்ட் நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு போயிடுது. இது மாதிரி வந்து இந்த பள்ளிவாசல் திறக்க சொல்லுங்க, எல்லாம் திறக்க முடியாது, மக்கள் வெளியிலேருந்துலாம் மக்கள் வந்து தொழுறாங்க, இதனால பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கணும்னா நீதிமன்றம் என்ன சொல்லுது, தேச பாதுகாப்புனா தேசம் தான் முக்கியம், பள்ளிவாசலை மூடுங்கன்னு சொல்லுது. அந்த மக்கள் திரும்ப அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, அது வந்து கண்டோன்மெண்ட்குள்ளே வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு மாற்று இடத்த கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் இடத்த காட்டுங்கன்னு சொல்லி டிஃபென்ஸ் சொல்லுது. இவங்க ஒரு ஏரியாவை காட்டி இது வந்து பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, இந்த இடத்த கொடுங்க சொன்னால் பொதுப்பணித்துறை அந்த இடத்த தர மறுக்குது. அதுக்கு எதிராக மீண்டும் நான் கேஸ் ஃபைல் பண்ணி அப்பீலுக்கு போனால் இராணுவத்துக்கு எதிராக எங்களால் எந்த தீர்ப்பும் வழங்க முடியாதுன்னு சொல்லி போன 15 நாள் அந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்யுது. இப்போ நாங்கள் திரும்ப சுப்ரீம் கோர்ட் போகிறோம். இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு பள்ளிவாசல், திருப்பூரில் ஒரு பள்ளிவாசல் மூடியாச்சு, வேலூர் கோட்டையில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. கோவை திருப்பூர் என்ன காரணம்? அதாவது இங்கே இந்த காரணம் சொன்னீங்க, திருப்பூர் என்ன காரணம்? கோவையை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிவாசல் வந்து ஹிந்துத்துவ அமைப்புகள் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம்னா அந்த பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இல்லை, இங்கே ஏன் பள்ளிவாசல்ன்றது கேள்வி. அங்கே அது எத்தனை ஆண்டுகளை இயங்கி கொண்டு வந்தது? அது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக இருக்குது அந்த பள்ளிவாசல். அதாவது ஒரு கிராமமாக இருக்குது, அந்த கிராமத்தில் ஒருத்தர் பள்ளி கட்டுறாங்க, ஒரு 4 முஸ்லீம் குடும்பங்கள் இருக்குது, பள்ளி கட்டுறாங்க, தொழுறாங்க. நாளடைவில் வந்து அந்த பள்ளி கட்டின குடும்பங்கள் வந்து மைக்ரேட் ஆகி நகரத்துக்கு வராங்க, வேற வராங்க, இயல்பாக புழங்கிக்கிட்டு இருக்க ஒரு பகுதி தான். அங்கே ஹிந்து பெரும்பான்மை வந்தது பிறகு இங்கே வந்தால் எங்களுக்கு மதமாற்றம் நடக்கும், இந்த பள்ளிவாசல் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய மதத்தில் வந்து இவங்க தலையிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு சப்பையான காரணங்களை சொல்லி அந்த பள்ளிவாசல் தடுக்கப்படுது. இன்னும் அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அரசினோட அத்தனை துறைகளானும் ஒப்புதல் பெற்று என்ஓசி வாங்கி தான் அந்த பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் மூடணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. திருப்பூரில் ஒரு வழக்கு கேட்டால் அது வந்து குடியிருப்பில் வந்து நீங்கள் பள்ளிவாசல் கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல பேரில். அப்போ இது பள்ளிவாசல் மட்டும் இல்லை, சர்ச்சுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து அனகாபுத்தூரில் வந்து ஒரு பள்ளிவாசல், அதுவும் 40 வருஷமாக ஒரு பள்ளிவாசல் நடந்துகிட்ருக்கு. அந்த கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்குது. அங்கே வந்து அது அரசுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ பைப் போடணுன்ற பேரில் நீர்நிலை பகுதின்ற ஒரு குற்றச்சாட்டில் பட்டா இடங்களில் இருக்கிற பள்ளிவாசல், பட்டா இடத்துக்குள்ள வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குறாங்க. அப்போ முஸ்லீம்களோட பள்ளிவாசல் இங்கே பிரச்சனை இருக்குது, முஸ்லீம்களோட கபரஸ்தான்கள் பிரச்சனை இருக்குது, முஸ்லீம்களோட அடக்கஸ்தலம் இருக்குல்ல எங்க தமிழ்நாட்டில் சென்னையிலே பல அடக்கஸ்தலங்கள் அரசு ஒதுக்கிய அடக்கஸ்தலங்கள். என்ன காரணம் முன்வைக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கான அடக்கத்தை கொரோனா காலத்தில் ஒரு மருத்துவரோட உடலை கொண்டு போய் கீழ்பா கல்லறையில் அடக்கம் செய்யறதுக்கு பிரச்சனை இருந்ததில்ல. அப்போ அரசு ஒதுக்கிய இடங்கள், மாநகராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடங்கள் இங்கே ஒன்று ஆக்கிரமிப்பாக இருக்குது, பெரும்பாலும் ஆக்கிரமிப்பாக தான் இருக்குது. ஆக்கிரமித்து இங்கே அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். வேளச்சேரியில் அரசு ஒதுக்கிய இடம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க, எங்களுடைய அந்த உடல்களை கொண்டு போய் அடக்கம் பண்ண அனுமதி கொடுங்கன்ட்டு. இது வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. என்னன்னா லோக்கல் பிரச்சனை. இங்கே இருக்கக்கூடிய முகப்பேர், உங்கள் அலுவலகத்தில் கொஞ்சம் முகப்பேரில் ஒரு மையவாடி இருக்குது, இரவோடு இரவாக கொண்டு போய் ஒரு பிணத்தை கொண்டு போய் அடக்கம் செஞ்சதுனால தான் அந்த இடம் மீட்கப்பட்டது, இரவோடு இரவாக. அப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம்களோட அடக்கஸ்தலங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, முஸ்லீம்களோட கல்வி நிலையங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே நடத்தவே முடியல, அவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது, அவ்வளோ லஞ்சம் இருக்குது, மைனாரிட்டின்ற பேரில் பள்ளிகளை தூங்குவது இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐடி காலேஜும் நியூ காலேஜும் மைனாரிட்டி காலேஜ், ஏன் அவர்களால் ஒரு முஸ்லீம் பெயர்களால் அந்த கல்லூரியை துவங்க முடியல, புது கல்லூரினே பெயர் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜ்னு சொல்லி பேர் இருந்திருக்கு. பக்தவத்சல முதலமைச்சராக இருந்த போதெல்லாம் அப்படியே தான் முஸ்லீம் சொல்லி தான் பேர் இருந்தது. அதன் பிறகு இங்கே முஸ்லீம்களோட அடையாளங்களோட இங்கே கல்வி நிலையங்கள் துவங்குவது பிரச்சனை இருக்குது, இங்கே முஸ்லீம்களுடைய உணவு பிரச்சனையாக இருக்குது, இங்கே முஸ்லீம்களோட உடை பிரச்சனையாக இருக்குது, இங்கே முஸ்லீம்களோட சமூக பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது, இங்கே முஸ்லீம்களோட வக்ஃபு சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்குது.
அப்போ முஸ்லீம்களோட பல பிரச்சனைகள் இருக்குது. முஸ்லீம்களுடைய நினைச்சா கைது, என்ஐஏ, இனி புதுசாக ஏடிஎஸ் முதலமைச்சர் ஒன்று துவங்கி வச்சிருக்காரு. ஏடிஎஸ்லாம் வந்து எவன் வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்குது. முஸ்லீம்களுக்கான பாதுகாப்பு இங்கே பிரச்சனையாக இருக்குது. முஸ்லீம்களுக்கு வீடு பிரச்சனையாக இருக்குது. முஸ்லீம்களை துளுக்கன்னு சொல்லி ஒரு வன்கொடுமையான வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லீம்களை கேவலப்படுத்துகிற சூழல் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் முஸ்லீம் சமூகம், இந்த கோரிக்கையில் எதுவுமே அரசு காது எட்டலையே. ஒரே பிரச்சனை, முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை. இதுதான் கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை. திரு முகமது, நீண்ட நெடிய ஒரு பட்டியலை நீங்கள் வாசிச்சிங்க. இவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது, ஆனால் ஆயுள் சிறை கைதிகள் விடுதலை மட்டும்தான் இங்கே பிரதானமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு கோரிக்கைகள் பேசியிருக்க வேண்டும், பேசாமல் ஏன் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி தான். ஆனால் இந்த ஆயுள் சிறை கைதிகளோட விடுதலை விவகாரமும் ஒரு முக்கியமான விஷயம் தானே. அதாவது கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட மொத்தம் 160 பேர். இந்த 160 பேரில் கிட்டத்தட்ட 120 பேர் மேலே வழக்கு நிரூபிக்கப்படாமல் பலர் விடுவிக்கப்பட்டார்கள், பலர் பிணையில் வந்துட்டாங்க. அதிகபட்சம் சிறையில் இனிக்கு வரைக்கும், அதாவது இந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 பேர். மற்ற எல்லாமே விடுவிக்கப்பட்டார்கள். எல்லாரும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார்கள். நீதிமன்றத்தில் முறையீடு செய்து உச்ச நீதிமன்றம் போய் தன்னோட மனைவியின் தாலி வரைக்கும் அடகு வைத்து விற்று தங்களை நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வந்திருக்கிறாங்க. பலருக்கு விடுதலையானவர்கள் பலர், பிணையில் வந்தவர்கள் பலர். கடைசியாக இந்த 2021 தேர்தல் நடக்கும் பொழுது சிறையில் இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 11 பேர் தான். இதில் கூட 6 பேர் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிட்டாங்க. தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு போகாமல் சிறையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நபர் தான். இப்போ நான் கேள்வி அதுதாங்க, ஒரு 3 நபர்களின் விடுதலை ஆயிட்டாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களுடைய வீடுகளில் தேனாரும் பாலாரும் ஓடுமா? நீங்கள் அங்கே விடுதலை செய்துட்டு முந்தானேத்து 65 வயசில் 2 கிழவர்களை நீங்கள் பிடித்து வந்து கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியை சொல்லி நீங்கள் சிறைப்படுத்திருக்கிறீங்க. அபுபக்கர் சொல்லி ஒருத்தர், டெய்லர் ராஜான்னு சொல்லி ஒருத்தர். இவர்கள் இருவரும் குற்றவாளியா என்பதெல்லாம் தெரியாது. வழக்கே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் வழக்கு நடந்து அந்த வழக்கினுடைய A1 குற்றவாளியின் குற்றச்சாட்டப்பட்ட பாஷாபை இறந்து போயிட்டார். வழக்கு முடிந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருந்து ஏடிஎஸ் போய் கர்நாடகாலையும் ஆந்திரா பார்டரில் 2 பேரை கொண்டு வந்து திரும்ப நீங்கள் கொண்டு வந்து இந்த சமூகத்தை எங்கே நிப்பாட்டுறீங்கன்னா இந்த வழக்கில் 2 பேர். கோவை சிலிண்டர் வழக்கு, சிலிண்டர் 20 ஆண்டுகளை கடந்த தேடல் அது அவர் கைது செய்ய வந்திருக்காரு. ஆமாம், அவர்கள் தலைமறைவாக இருந்ததாகவும் 2 பேரை இப்போ கைது செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. 2 கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு முந்தானேத்து இங்கே ராயபுரத்துலேயே இங்கே வடச்சென்னையில் ஒரு பகுதியில் சிலிண்டர் வெடித்து 48 வீடுகள் வந்து துவம்சமாயிருக்கு. இது வந்து பயங்கரவாத தாக்குதல் இல்லை. முதலமைச்சரோட தொகுதி கொளத்தூரில் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் 12ஆம் வகுப்பு மாணவன் ஆய்வு செய்யும் பொழுது வெடி விபத்து ஏற்பட்டு அந்த வீடு இடிந்து விழுந்து அப்பாவும் மகன் 2 பேர் இழந்திருக்காங்க. இது வந்து இங்கே பயங்கரவாத தாக்குதல் இல்லை. திருப்பூரில் போன ஒரு 4 மாதத்திற்கு முன்பு நாட்டு வெடிகுண்டு, இந்து முன்னணி சார்ந்த ஒரு நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் போது வெடி விபத்து ஏற்பட்டு அந்த காலனி ஒட்டுமொத்தமாக அழிந்தது. இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை. ஆனால் ஒரு மாலை நேர கண் பார்வையற்ற ஒருவர் வீடு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஷிஃப்ட் பண்ணும்போது அவர் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்தது. இதுதான் வழக்கறிஞருடைய வாதம். ஆனால் அவர் இங்கே பயங்கரவாதியாக பார்க்கப்பட்டு அந்த வழக்கில் கிட்டத்தட்ட 20-25 பேர் சிறைப்படுத்தியிருக்கீங்க. அவர் வந்து அரபி மொழி படித்தவராம். அதை ஆன்லைனில் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதற்காக அரபி மதர்சா வழக்குன்னு ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் இங்கே ஒரு 6-7 பேர் கைது. ஹெச்யூடின்னு ஒரு வழக்கு. என்ன, இவர்கள் வந்து இஸ்லாமிய நாடாக இந்தியா மாற்ற போகிறார்கள் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இந்த கான்ஸ்பிரசி தியரியின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தையே தூக்கி ஜெயிலில் வச்சுருக்காங்க. அந்த வழக்கில் ஒரு 10 பேர் சிறை. அப்போ 25 ஆண்டுகளாக இந்த 160 பேரை விடுதலை செய்யணுன்ற தாண்டி இந்த 3-4 பேரை விடுதலை செய்ய வேணும்ன்ற அந்த இடத்துல நின்று இனி திரும்ப தமிழ்நாட்டு அரசியல் முஸ்லீம்கள் நோக்கி எங்கே நகர்த்துதுன்னா மீண்டும் இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 100 பேரை விடுதலை செய்யுங்க. அப்படி இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் முஸ்லீம்களோட கோரிக்கை என்ன? இதே சிறைவாசி விடுதலை. அப்போ இந்த கட்சிகள் முஸ்லீம்களுடைய அந்த அரசியல் பிரதித்துவம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுனா ஒற்றை கோரிக்கை முஸ்லீம் சிறைவாசி விடுதலை, முஸ்லீம் சிறைவாசி விடுதலை. அதை தாண்டி எந்த கோரிக்கையும் இந்த சமூகம் எழுப்பக்கூடாதுன்ற ஒரு நெருக்கடியான சூழல் நோக்கி நகர்த்துறாங்க. அப்போ அதை தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இங்கே திரும்ப திரும்ப சமூகத்தில் பேசுறோம்னா சிறைவாசி விடுதலை என்பது ஒற்றை கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறிட்டால்
முஸ்லீம் சமூகம் வந்து உடனே வந்து உச்சத்துக்கு போயிடுமா? போகாது. அப்போ அதே ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களுடைய மற்ற பிற கோரிக்கைகளை வெளிப்படையாக பேசுங்க, அரசு நோக்கி கோரிக்கை வைங்கன்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளானே நாங்கள் வலியுறுத்துகிறோம், முஸ்லீம் கட்சிகளானே வலியுறுத்துகிறோம், ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். அதை நோக்கி இந்த சமூகம் நகரணும். முஸ்லீம்ஸ் ஆயுள் சிறைவாசி கோரிக்கை என்பது ஒற்றை கோரிக்கை, அது இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து அமைப்பை தடை செய்தார்கள், அந்த அமைப்பில் நூற்றுக்கானவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இல்லை, இப்போ சமூகம் இதை நோக்கி நகரணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன் முகமது. ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் இதை பேசி வைத்த கோரிக்கைகளை வாங்கி தர வேண்டும் அல்லவா? அது அது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ இன்னும் நான் அதை பிரேக்கப்பாக பேசணும்னா 21 சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசு, திமுக அரசு என்ன மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதிகளை என்ன தந்தாங்க சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு? அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை, அவர்கள் வைத்த ஒரே வாக்குறுதி முஸ்லீம் சிறைவாசி விடுதலை. அவ்வளோதான். திரும்ப நீங்கள் எங்கே வந்து நின்னாலும் தமிழ்நாடு அரசியல் முஸ்லீம்களை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். முஸ்லீம் சிறைவாசி விடுதலை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் ஒரு பட்டியலை போட்டோம். இப்போ உங்களாண்ட சொன்னோம் பாருங்க, இந்த மாதிரி பட்டியலை போட்டு முஸ்லீம்களுக்கான கோரிக்கை என்னவாலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேனே. போன சட்டமன்ற பட்ஜெட், போன பட்ஜெட்னா இந்த 24 பட்ஜெட்டில், அதுக்கு முந்தைய பட்ஜெட்டில் முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த அரசு ஒதுக்கிய நிதி என்பது 10 கோடி. தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் 10 முஸ்லீம் சமூகத்துக்கான அதாவது முஸ்லீம் சமூகம் வக்ஃப் வாரிய வளர்ச்சிக்காக ஒதுக்கிய நிதி 10 கோடி. இந்த மாநிலத்தை நாய் பிடிக்கிறதுக்கு ஒதுக்கின நிதி எவ்வளோ தெரியுமா? அதே 10 கோடி. ஒரு சமூகத்தின் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த அரசு ஒதுக்கிய நிதியும் 10 கோடி. நாயை பிடிச்சி கட்டுப்படுத்த இந்த அரசு ஒதுக்கிய நிதியும் 10 கோடி. நான் இந்த அரசு, இந்த ஆளும் கட்சி முஸ்லீம் சமூகத்தை எந்த இடத்துல வைத்து கொண்டு இருக்கின்றதை நான் வந்து நேர்களாண்டே விட்டுறேன். நான் எந்த ஒரு முடிவுக்கு வர விரும்பலை. அப்போ தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒரு பட்டியலை போடுறோம். சும்மா போய் இந்த ஒரே ஒற்றை கோரிக்கையை வைத்துக்கொண்டு அரசியலை பண்ணாதீங்க. இதனால் முஸ்லீம் சமூகத்துக்கு பெரும் எந்தவித நன்மையும் கிடையாது. முஸ்லீம் சமூகத்தோட 8% வாக்கு 7% வாக்குகளை கொண்டு போய் ஒரே கோரிக்கைகளை கொண்டு போய் அடமானம் வைப்பது முஸ்லீம் சமூகத்தை எந்த வகையிலும் வளர்ச்சியை நோக்கி நகர்த்திடாது. உங்களை விட கீழே இருந்த சாதிகள் எல்லாம் இனி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் எவ்வளோ முன்னேறி போயிட்டான். ஆனால் நீங்கள் இன்னும் வந்து அதை விட கீழே தான் இருக்கீங்கன்றது சச்சார் கமிஷன் தொடர்ந்து சொல்லின்ற விஷயங்கள். அப்போ நம்மளோட கோரிக்கையிலே மாற்றணும், நம்மளோட அரசியல் திசை வழியை நம்ம மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஒரு பட்டியலை கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாசனையும் கொடுத்தோம், ஜவாஹிர் லாவண்டை கொடுத்தோம், இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வாண்டையும் கொடுத்தோம். இப்போ காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ எடுத்தோடனே சொல்லிட்டாரு, எனக்குலாம் பேச வாய்ப்பு தர மாட்டாங்க போய், நான் பேச முடியாதுட்டார். அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எம்எல்ஏவால் சட்டமன்றத்தில் பேசவே முடியாது என்பதில் நீங்கள் உறுதியாயிடுங்க. ஹசன் மௌலானா வெளிப்படையாக என்னன்னு சொன்னார், நான் தான் கொண்டு போய் அவரோட அந்த கோரிக்கை மனு கொடுத்தேன். அவர் வாங்கினோடனே அவர் அப்படி பார்த்தார், என்ன பாய் நிறைய சில கோரிக்கைகள் நமக்கு இருக்குது பாய், இந்த கோரிக்கைகள் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசணும்னு சொன்னால் என்னெல்லாம் எங்கே போய் பேச விடுறது இல்லையா பாய் அப்படின்னு வச்சிட்டார். அப்படியே சொல்கிறார். இதை நான் ஊடகத்தில் சொல்கிறேன், எனக்கு எந்த வித தயக்கம்லாம் இல்லை, நான் பேசினவன் நான் தான் சாட்சி. அதற்கு ஆளூர் ஷானவாசாண்ட சில கோரிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு, இவ்வளோ கோரிக்கை இந்த சமூகத்துக்கு இருக்கே, ஏன் இதை நம்ம பேச மாட்டேன்றோம், நான் இதை குறித்து பேசுகிறேன்னு சொல்லி அப்போ நடந்த 2022 சிறுபான்மை மானிய கோரிக்கையில் ஒரு கோரிக்கையை வைத்தார். என்னென்னா, முஸ்லீம்களுக்கு இவ்வளோ அந்த பிரச்சனைகள் சொன்ன பாருங்க, சட்ட ரீதியான பிரச்சனைகள், இதற்கான ஒரு சட்டத்தை நாங்கள் முன்மொழிக்கிறோம். அதுக்கு பேர் வந்து முஸ்லீம் மைனாரிட்டி ஆக்ட், எம்ஆர்பி ஆக்ட்னு நாங்கள் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்கணும். முஸ்லீம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்ற பேரில் எப்படி பிசிஆர் ஆக்ட் இருக்கோ அப்படி முஸ்லீம்களுக்கான ஒரு ஆக்ட் வேணும். எம்ஆர்பி, முஸ்லீம் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், எம்ஆர்பி ஆக்ட், முஸ்லீம் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதே வந்து சட்டமன்றத்தில் 22 ஆளூர் ஷானவாஸ் பேசியிருக்கார். 23 அதே கோரிக்கையை பேராசிரியர் ஜவாஹிர்லாம் பேசியிருக்கிறார். 24 மானிய கோரிக்கை முடிந்துடுச்சு, 25 மானிய கோரிக்கைகள் வந்துடுச்சு. இது வரைக்கும் அந்த கோரிக்கை அரசியல் காதலே வாங்கலை. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கை என்ன பொசிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சட்டமன்றத்தில் ஆர்டிஐ போடணும். அந்த கோரிக்கைகள் என்ன, முதல்ல அந்த அவர்கள் ஏற்ற கோரிக்கைகள் சட்டமேரவை அவை குறிப்பில் ஏற்றுனாங்களா ஏற்றா இல்லையான்னு தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும், தெரியும். அப்போ ஏன்னா ஒரு கோரிக்கை ஒரு முறை தான் அவர் வைப்பார். அதன் பிறகு இப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ஜவஹர்ல வந்து பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலையும் அவருக்கு தரக்கூடிய நேரம் என்பது ரொம்ப சொற்பமான நேரங்கள் தான் தர முடியும். ஏன்னா 234 உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த தொகுதிகளை பிரச்சனை பேசணும் போது
அப்போ முஸ்லீம் சமூகம் சார்ந்த பிரச்சனையை அவர் தொடர்ந்து பேசினாருன்னு சொன்னா ஹசன் மௌலானா மாதிரி இன்னும் பேசாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்லாம் ஒரு முறை கூட பேசாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க இல்லையா? அப்பாவெல்லாம் கிண்டலா சொல்லுவார், பரவாயில்லையே எழுந்துச்சிட்டிங்களா, உங்களை பேச இந்த முறை கண்டிப்பாக வாயு தரலாம் பேசியிருக்காங்க. அப்போ அவங்க அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனையும் பேசும், தொகுதி சார்ந்த வளர்ச்சி குறித்தும் சட்டமன்றத்தில் பேசணும்னு சொன்னால் அவர்களால் இந்த கோரிக்கை சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு முறை தான் சட்டமன்றத்தில் பேச முடியும். இந்த அரசு அதை பிடித்து கொண்டு அதை நிறைவேற்றும். ஆனால் நீங்கள் நிறைவேற்றுறீங்களே, இதே வந்து பிற சாதியினர்கள் தங்களுடைய சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை வைத்தால் நீங்கள் நிறைவேற்றுறீங்களா இல்லையா? அது உங்களால் செய்ய முடியல. ஒரு 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 பேச்சாளர் ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை பேசுகிறார், என்ன சண்டால பாயலன்னு பேசுகிறார். யார்? நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன் சண்டால பாயலன்னு பேசணுன்னு இரவோடு இரவாக உங்களால் ஒரு ஜியோ பாஸ் பண்ண முடியும். சண்டாளன் என்ற வார்த்தை வன்கொடுமையில் வார்த்தையாக பார்க்கப்படும். இனி சண்டாளன் என்ற வார்த்தை பொது பீடங்களில் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் போடுறீங்களே. சாதி பேரை குறித்து நீங்கள் பேசும்போது எல்லா தெருக்களிலிருந்து சாதி பேரை நீக்கணும்னு சொல்லி உங்களால் செய்ய முடியுதில்ல. இதெல்லாம் ஒற்றை இரவில் தான் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ ஒரு சமூகம் ஒரு கோரிக்கை தொடர்ந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வைத்துக் கொண்டிருந்த பொழுது இதுவரை இந்த அரசு அதை காதலே வாங்கலன்னு அதே ஒற்றை இரவில் செஞ்சிட முடியுமே. செய்ய முடியுமே. நீங்கள் ஸ்ரீ தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சி நீங்கள் பாருங்கள், 5 நிமிடத்துக்கு மேலே அந்த தொலைக்காட்சி உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும் அந்த தொலைக்காட்சி. துலுக்கப்பயல, துலுக்கச்சிங்க, இதுதான் அவருக்கு பேசக்கூடிய வார்த்தைகளே. முஸ்லீம்கள் இஸ்லாமியன்ற வார்த்தையே வராது. அங்கே ஒரு துலுக்கப்பைய வந்தான், டேய் இந்த துலுக்கப்பைய ஜவாஹர்லால் அந்த துலுக்கப்பைய இருக்கானே, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, இப்படி தான் பேசும் அந்த ஊடகமே. எந்த நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க? ஸ்ரீ தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் எடுங்க, அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, இஸ்லாமிய வெறுப்புக்கு எதிராக தானாக முன் வந்து நீதிமன்றங்கள் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எது இஸ்லாமிய வெறுப்பு என்பது இந்த அரசுகளுக்கு தெரியாது. உதாரணம் இந்த ஆதீனம் வழக்கு இருக்கு பாருங்க. மதுரை ஆதீனம் வந்து போகிற போக்கில் ஒரு அவதூறை பரப்பிட்டு போனார், தாடி தொப்பின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ பெரிய அவதூறு. அந்த காணொலி கிடைக்கலன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களோட நிலைமை என்ன? அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சிடுச்சு, நல்ல விஷயமா. கிடைக்கலன்னா ஒரு ஆதீனம் வந்து கொல்வதற்கு இந்த முஸ்லீம்கள் சதி செய்தார்ன்ற பழி இந்த சமூகத்தின் மேல் தொடர்ந்து இருக்கும்ல. இந்த வாரம் ஈரிங் வருது. அதை வைத்துக்கொண்டு ஒரு 10 இளைஞருங்க கைது செய்யப்பட்டிருப்பார்கள் இல்லை, அதெல்லாம் சாத்தியக்கூறில் இருக்கு. ஏன்னா இங்கே கான்ஸ்பரன்சி அடிப்படை தான் தொடர்ந்து முஸ்லீம் சமூகம் சிறைக்கு அனுப்பப்பட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் இந்த HUT போன்ற வழக்குகளையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற வழக்குகளையும் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு கான்ஸ்பரன்சி என்ன, 2047 இஸ்லாமிய நாடாக இந்தியாவை மாற்றப் போகிறார்கள். இது ஏதாவது சாத்தியம் இருக்கா? ஒரு 7% இருக்க ஒரு சமூகம் இங்கே இருக்கிற 93% தாண்டி இங்கே இஸ்லாமிய அரசை கொண்டு வர முடியும்னா இது வந்து பைத்தியக்காரன் சொன்னால் கூட அவன் சிரிச்சிட்டு போயிடுவான். இது ஒரு அப்போ இந்த கான்ஸ்பரன்சி அடிப்படையில் முஸ்லீம்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் பொழுது ஆதீனத்தோட இந்த ஒரு அவதூறு, இந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பான் அந்த காணொலி கிடைக்கலன்னு சொன்னால்? அதுவும் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுறோம்ன்றதான் இந்த அரசு வெளியிட்டது. ஒருவேளை இது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தா இது தேர்தல் நெருங்கிய சூழலாக இருந்ததுன்னா என்னோட சந்தேகம் இந்த அரசே அந்த காணொலி வெளியிட்டிருக்காது. தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்குது, முஸ்லீம்களுடைய வாக்கு தேவைன்ற அடிப்படையில் இந்த காணொலி வெளியிடப்பட்டது. இல்லை அது கூட வெளியிடப்பட்டிருக்காது. அந்த ஒரு படியோடு இந்த சமூகம் சுற்றி இருந்திருக்கும். அப்போ இவ்வளோ நெருக்கடிகள் இந்த சமூகத்தில் இருக்கும்போது இந்த அரசு நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வந்து நாங்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்தை இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கோம்னு சொன்னால் இந்த சமூகம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செய்யணுமே. இந்த சமூகம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும். ஆனால் செய்யலையே, சொல்லியும் நீங்கள் செய்யலை பொழுது அப்போ திரும்ப திரும்ப நாங்கள் எந்த இடத்துல திமுகவை நம்புவது? இப்போ அந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பக்கத்தில் திமுக கூட்டணி. 26 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு கோரிக்கை, இவ்வளவு வாக்குறுதிகள் பேசியாகிவிட்டது, ஒன்றும் செய்யலை. 26 சட்டமன்ற தேர்தலில் இதே சிறுபான்மையினரோட பார்வை என்னவாக இருக்கும்னு திமுக தான். அதான் நான் சொல்றேன், அந்த நெருக்கடியை நோக்கி எங்களை நீங்கள் நகர்த்தி இருக்கீங்க. எங்களுடைய ஓட்டு மட்டும் இல்லை, இங்கே ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மதசார்பின்மை விரும்பக்கூடிய எத்தனை பேர் வாக்கும் அங்கே தான். இன்னைக்கு திமுகவை விமர்சிப்பவர்கள் எல்லாம் கூட வேற வழி இல்லாமல் அங்கே தான் போய் ஓட்டு போட வேண்டிய சூழல் இருக்கும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கான நெருக்கடியும் அதுதான். விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சியில் பங்குன்னு பேசிகிட்டு இருந்தது, அதிகாரத்தில் பங்குன்னு பேசிட்டு இருந்தது. இன்றைக்கி அவர்களால் பேச முடியுமா? இன்றைக்கி வந்து மாநாடு நடத்தி நாங்கள் 20 எம்எல்ஏ வாங்குவோன்னு ஆனால் விடுதலை திரும்ப சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏ கூட இல்லாமல் 2 தான் கொடுப்பேன்னு திமுக சொல்லுச்சுன்னு சொன்னால் அதை மீறி திருமாவளவனால் என்ன முடிவு எடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவும் எடுக்க முடியாது இங்கே. அப்போ அந்த நெருக்கடியில் தான் இந்த கட்சிகள் எல்லா சமூகத்தையும், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கு.
இதற்கு பெரிய துரோகம் செய்தது ஒரு ஒரு பிரீத்திங் கிடைச்சது. என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கும் இந்த இஸ்லாமிய சமூகம் பிரீத்திங் கிடைச்சது. பரவாயில்ல, நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, ஒரு கேப் கிடைச்சிருக்கு. எது? அதிமுக வந்து பிஜேபி விட்டு வந்துருச்சு, கடுமையாக வந்து அதிமுக வந்து பிஜேபி எதிர்க்குது. நமக்கு சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்ச பார்கெனிங் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த பார்கெனிங்கை நம்ம பயன்படுத்தலான்னு போனால் இன்னைக்கு அதிமுகவுடைய துரோகம் அந்த பார்கெனிங் ஸ்பேஸை கூட அடைச்சிடுச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் 26 தேர்தலும் கூட நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் இல்லை, உதயநிதி ஸ்டாலினோட பையன் தேர்தலில் நின்னாலும் கூட வேறு வழி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்குது. ஏன் அதை நோக்கி இல்லை? நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நம்பகமான ஒரு அரசியலாக இங்கே இல்லை. அவர்களுடைய கடந்த கால வரலாறுகள் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கள் அந்த அரசியலே வந்து முஸ்லீம் சமூகத்திற்கு ஏற்காத ஒரு அரசியல். ஒரே நிலைப்பாட்டோட தான் அவங்க இருக்கதான். நான் என்ன நிலைப்பாடு? முதல்ல நான் தமிழனா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்க தமிழன் தானே? எப்படி சொல்றீங்க? என்ன சந்தேகம் இருக்கா? ஆமா, எப்படி இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக நான் இந்தியனா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் என்னோட இறையாண்மையை வந்து சோதிச்சுட்டு இருக்கோ, அப்படி நாம் தமிழர் கட்சி நான் வந்து தமிழனா இல்லையா என்பது அவர்களோட அரசியல் வேறு, இவர் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். இவர் எதுவும் எப்படி பாஜக வைக்கின்ற அரசியல் என்பது வேறு, நாம் தமிழ் வைக்கின்ற அரசியல் என்பது வேறுங்க. எங்க வேறுபாடு? தமிழர் என்பதை உணர்வுபூர்வமாக சொல்கிறார். எங்க வேறுபாடு? தமிழ் என்றால் தமிழர் என்று சொல்லுங்கள், தமிழ் இல்லை என்றால் தமிழ் இல்லை என்று சொல்லுங்கள். அவர் யார் அதை சொல்வதற்கு? அவர் யார் அதை சொல்வதற்கு? நான் தான் சொல்லணும். என்னோட தேசபக்தியும் நம்மள தான் சொல்றாரு. என்னோட தேசபக்தியும் என்னோட மொழி பற்றியும் நான் நிரூபிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லையே. ஆனா நீங்க ஏன் நிரூபிக்க சொல்றீங்க? என்னோட தாய்மொழி உருது, இப்போ நான் தமிழனா இல்லையா சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும். நான் ஏன் சொல்லணும்? இல்ல முகமது தான் சொல்லணும். நான் ஏன் சொல்லணும்? அவசியம் இல்லையே. நான் உங்களை சொல்ல சொன்னேனா? உங்க பேர் என்ன நீங்க சொல்லுங்க. முகமது, நீங்க அவர் எந்த இடத்துல நிரூபிக்க சொல்லலையேன்ற. நிரூபிக்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அவரு. If you are Tamil, you will be Tamil. If you are not Tamil, say யார் அருந்ததில் யாரு? இந்த சமூகத்தில் அருந்ததில் யாரு? தமிழர்களை ஒத்துக்கொள்றாரா? அருந்ததியர் சமூகம் இந்த சமூகமா தமிழர்களா இல்லையா? அவர்களை தொடர்ந்து நீங்க கன்னடர் தெலுங்கர்கள் சொல்லி அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அவன் என் சகோதரன். இந்த நாட்டை சுத்தப்படுத்திட்டு இருக்க அருந்ததியர் சமூகத்தை நீங்க கேவலப்படுத்திட்டு இருக்கும்போது நான் எப்படி உங்களை நம்பி போக முடியும்? நீங்க யார் வேண்டுமென்றாலும் வசதியாக இங்கு வாழலாம், ஆனால் தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம்ன்ற கொள்கையை தானே முன்வைக்கிறார். நீங்க யார் சார் சொல்றது? அது ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? நீங்க யார் சார் சொல்றது? இதுதான் சார் பாசிசத்தோட வெளிப்பாடு. இதை தான் சார் சிங்களம் வந்து ஸ்ரீலங்கால சொன்னா. ஸ்ரீலங்காவை ஆளுவதற்கு சிங்களவன் தான் உரிமைன்னு சொல்லி சொல்லும்போது அதை நீங்க ஏற்ப தயாரா? பிரபாகரன் எங்க நாங்க போறாரு? பிரபாகரன் சிங்களவரா? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்பது பாசிசமா? அந்த உரையாடல் தப்புன்றோம் நாங்க. ஏன் தவறுன்னு சொல்றீங்க? அததான் நான் கேக்குறேன். இயல்பா தானே கலைஞர் இந்தியாவோட இயல்பே அதானுங்க. எல்லா மாநிலங்களும் அப்படிதானே இருக்கு. இல்ல சார், அதான் சொல்ல வரேன். நீங்க கடைசியில் எங்க தவிர நிற்கும்? எப்படி நியூயார்க் நகரத்தை ஆளுவதற்கு ஒரு முஸ்லீம்க்கு இடம் கிடைக்குது, ஆனா இங்க ஒரு கவுன்சிலர் ஆகுறது முஸ்லீம்களை வாய்ப்பு மறுக்கப்படுது. அது அங்கதான் நிற்கும். அது ஆட்சியாளர்களின் தவறுங்க. எப்படி நீங்க அதான் சொல்றீங்க? சீமானே இருக்க முடியும், ஆட்சியாளர்களின் தவறு இல்ல. இந்த சமூகத்தின் தமிழரோட பிரச்சனை. இந்த சமூகத்தின் பிழை. இந்த சமூகத்தை நீங்க அப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சமூகத்தை அப்படி உருவாக்கியது தலைவர்கள் தான். அதுதான் சொல்றேன். தலைவர் அப்படி அதோட நீங்க அந்த தலைவர்கள் வரிசையில சீமானை கொண்டு நிப்பாட்ட வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா சீமானோட துவக்கமே அங்கதான் தூங்குது. நாங்க என்ன சொல்றோம்? நல்லவர் ஆளட்டும். நல்லவன் எவனா இருந்தானே, கலைஞர் நல்லவர் ஆளட்டும், அம்மையார் ஜெயலலிதா நல்லவங்க ஆளட்டும், அண்ணாதுரை நல்லவர் ஆளட்டுமே. நல்லவர் ஆளட்டும், வல்லவரெல்லாம் இந்த நாட்டை ஆண்டுட்டு போட்டோம் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் திரும்ப 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 ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தை பிளவுபடுத்துறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எங்களாண்ட இருக்குது. அப்போ நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். அப்போ நீங்கள் அடுத்து விஜயை குறித்து சொல்லும்போது விஜயோடைய அரசியல் என்பது இன்னும் தெளிவற்ற அரசியலாக தான் இருக்குது. அதுக்காக நான் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்ன்றதுலாம் நான் நம்பலை. ஆனால் விஜயோட அரசியல் என்பது இன்னும் தெளிவற்ற அரசியலாக இருக்குது. அதை கொஞ்சம் காலம் வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து உடனடியாக வந்து முடிவெடுக்க தாவைக்கோட தெளிவற்ற தன்மையை என்ன காயின் பண்ண விரும்புறீங்க? அதாவது முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி வருதுன்னு வைங்களேன், சுயமாக வரணும், இந்த சமூகத்திலிருந்து வரணும். அதான் சொல்கிறோம், தலைவர்களை வந்து நீங்கள் களத்தில் தேடணும், திரையில் தேடக்கூடாது. முதல் விஜய் வந்து களத்தலைவரே இல்லை, களம்னா என்னன்றே தெரியாது. ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பாக ஒரு நல்ல களம் அமைந்திருக்கு விஜய்க்கு. தமிழ்நாட்டோட அரசியல் சூழலில் 2ஆம் இடத்துல இருந்த அதிமுக ஒன்றெல்லாம் போன சூழலில் விஜய்க்கான களம் நல்லா கிடைச்சிருக்கு. ஆனால் விஜயை இயக்குவது இங்கே யார் என்றது, விஜய் தானாலாம் அரசியலுக்கு வரல, விஜய் யாரும் இயக்குறாங்க என்பதில் உறுதி. ஆனால் அது ஆர்எஸ்எஸ் கிடையாது.
ஆர்எஸ்எஸ் கிடையாது. இந்த விமர்சனம் எங்கிருந்து வருது? இயக்குகிறார்கள் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது செயல்பாடுகள் தான் ஒரு கட்சியினுடைய செயல்பாடு. ஏன்னா உங்களுக்கு இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் சுயமாக சில இயக்கங்கள் உருவாகுது பாருங்க. இங்கே சுயம் என்பது எதுவுமே இல்லை. முதல்ல எதுவுமே வந்து தானாலாம் முளைக்காது. ஒரு விதையை போட்டால் தான் அந்த இடத்துல முளைக்குமே. அப்போது ஒவ்வொரு இயக்கத்திற்கு பெரும் ஒரு சித்தாந்தமோ அல்லது ஒரு கார்ப்பரேட்டோ அல்லது ஒரு மிஷினரிஸோ இங்கே வேலை செஞ்சிட்டே இருக்கு. இப்போ சீமானை இயக்குவது யார் என்பது இன்னும் நமக்கு வந்து பாதியாக வெளியே வந்திருக்கு. அப்போ விஜய் இயக்குவது இங்கே கண்டிப்பாக யாரும் இயக்காமலாம் இங்கே இருக்காது. இயக்குவதாக இருந்தால் இவர்கள் முதல்ல களத்துக்கு வரட்டும். அதுக்கு அதை நான் சொல்றேன். இதை விஜயை நம்ம ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டிய தேவை இங்கே இல்லைன்ற நான். புரியுது. ஒரு பிரீத்திங் டைம் கொடுப்போம், விஜயை கண்காணிப்போம், விஜயோட அரசியலை பார்ப்போம். அதன் பிறகு விஜய் வந்து இந்த மக்களுக்கான அரசியல் செய்தார் சொன்னால் தாராளமாக வந்து விஜய் ஆதரிச்சுட்டு போகிறோம். இதில் வந்து இது நல்லதும் கூட. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான உரையாடுவதற்கான ஒரு இடமாவது கிடைக்கும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ச்சியாக வைக்கின்ற விமர்சனம், அதற்கு அதிமுக தரப்பில் அது வந்து கொள்கைக்கு வேறு, கூட்டணி என்பது வேறு, கூட்டணி என்பது எலெக்ஷனுக்கானது மட்டும்தான் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்க முடியாது. அதிமுக கொள்கை என்ன இருக்குதுல்ல? என்ன கொள்கை இருக்குது இப்போ அதிமுக சொல்லுங்கள்? அதிமுக கொள்கை என்ன? ஒரு மண்ணாங்கட்டி கொள்கையும் இல்லை. இப்போ அதிமுக முழுக்க முழுக்க சுயநலம். சிறைக்கு சென்றிடக்கூடாது, கொள்ளை அடித்த பணத்திலேருந்து யாரை வந்து கம்பியை நீடக்கூடாதுன்ற ஒரு சுய அந்த இதை தவிர வேற என்ன கொள்கை என்ன இருக்குது இவர்களாண்ட? அம்மையார் ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது பாஜகவுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் அந்த அம்மா எதிர்த்தாங்க. என்ன திட்டம்? அது அவர்களுக்கான கொள்கை. அங்கேயும் வந்து கொள்கை முறையெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாநிலத்தை சார்ந்து அங்கே பிரச்சனையாக இருந்தது. உதய் மின் திட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி எதிர்த்தாங்க. ஏன்னா அது வந்துன்னா இந்த மாநிலத்துக்கு வந்து பெரும் நெருக்கடிகள் எதிர்த்தாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் எதிர்த்தாங்க. இவர்களால் என்ன எதிர்ப்பு இருக்குது? குடியுரிமை திருத்தம் சட்டம் கொண்டு வந்தால் இவங்க ஆதரிப்பாங்க, வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தால் இவங்க ஆதரிப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் இவங்க ஆதரிச்சுட்டு இருக்காங்க. முஸ்லீம்கள் பிரச்சனையை விட்டுடுங்க, நெப்பு கொண்டு வந்தால் இவர்கள் ஆதரிப்பாங்க, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து ஆதரிப்பாங்க, உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்து இவங்க ஆதரிப்பாங்க. அப்போ இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கவில்லை, மும்மொழி கொள்கையும் ஆதரிக்கலையே அதிமுக. யார்? அதிமுக நெப்பு ஆதரிச்சு தானே இருக்கு. நெப்பில் நாடாளுமன்றத்தில் நெப்புக்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி தான் அதிமுக. நீங்கள் அந்த பட்டியல் எடுத்து பாருங்கள். திமுக கூட தான். திமுக நெப்புக்கு ஆதரவு தான் நாடாளுமன்றத்தில் பங்கெடுத்தது. இங்கே வந்துட்டு தான் இங்கே வந்து இவங்க எதிர்க்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? அதிமுக ஒரு கொள்கையும் கிடையாது. கொள்கையற்ற ஒரு கோமாளி கூட்டமாக தான் இன்னைக்கு வந்து அதிமுக நிற்குது. ஸோ இதில் அந்த வாதம் ஏற்புடையதல்ல. அங்கே கூட்டணியெல்லாம் கொள்கையில் ஒரு மண்ணும் கிடையாது. அங்கே அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் காப்பாற்றப்படும். சரி, ஏன்னா எல்லாம் வந்து இந்த பின்னணியில் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க? புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் அது. அது வந்து இனி வந்து அதிமுக வந்து கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வருவோம், தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் வெளியே வந்து நாங்கள் வந்து உத்தமர்களாக மக்கள் நம்ப மாட்டோம். திமுக பாஜக கூட்டணி இந்த வரலாறுல உண்டு தானே? உண்டு தான். இப்போ கூட்டணி தமிழகத்தில் இதெல்லாம் நடந்தது தான். அதான் சொல்கிறேன். அதாவது திமுகவோடு பாஜக இருந்த கூட்டணி, பாஜகவோடு அதிமுக இருந்த கூட்டணி, இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு தான் நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர்கள் யாரும் நேர்மையான உத்தம சீலர்கள் கிடையாது. ஆனால் தான் திரும்பவும் சொல்கிறேன், இவர்கள் யாரும் எங்களுக்கு பகையவர்களும் இல்லை, இவர்கள் யாரும் எங்கள் நண்பர்களும் இல்லை. திமுக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கட்சிகளுமே பாஜகவோட கூட்டணி வைத்த கட்சிகள் தான். விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வச்ச கட்சி தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு என்ன ஒரு பதில் தரோம்னா, நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த வாதம்லாம் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. இதெல்லாம் உங்கள் மீது இருக்கக்கூடிய கரைகள். அந்த கரை உங்களோட செயல்பாடுகளில் வந்து களையப்படும். அப்போ விடுதலை சிறுத்தைகளோட செயல்பாடுகளால் அந்த கரை அடிக்கப்படுது. அதன் பிறகு திமுக வந்து பாஜகவை வந்து எந்த இடத்துலையும் கூட்டணியில் வந்து சேர்க்காமல் இருந்தது. அது ஒரு நம்பிக்கை கூட்டத்தை சக்தியாக தான் இன்னும் இருக்குது. தொடர்ந்து அவர்கள் பாஜகவையும் ஆர்எஸ்எஸும் எதிர்ப்பது, அவருடைய சித்தாந்தங்களை எதிர்ப்பு, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக இல்லை, சித்தாந்த ரீதியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதானத்தை எதிர்த்தது, அதில் உறுதியாக நின்னது, இதெல்லாம் திமுக. அதிமுக இந்த இடத்துல எங்கே நிற்குது? அதிமுக என்ன கொள்கை இருக்குது? இது முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அவர்களுக்கு அதிமுக என்ற குதிரை தேவை இருக்கு சவாரி செய்வதற்கு. அதிமுகவிற்கு வேற வழி இல்லாமல் இந்த சபத்தை வந்து தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய தேவை அதிமுக இருக்கு. நல்லது முகமது, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.